ஸோ இந்த நாளில் ஆண்டவர் அற்புதமான கிருபை செய்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட அவர் இருந்திருக்கிறார். இப்பொழுது உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்ள முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர் இப்போ ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக அறிவிக்க போகிறார். அவ்வளோதான். எஸ், இட்ஸ் டைம் ஃபார் யூ டியர் பிரதர். எஸ். The first thing I would like to say, it is such an honor to be amongst believing friends. இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்திருப்பது, நல்ல ஒரு விசுவாசிகள் மத்தியில் நான் கடந்து வந்து இங்கே நிற்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக நான் கருதுகிறேன். And when I look around the friends gathered here, I realize and look at a lot of familiar faces, and it's only for some it's a few days, but for some it's many years. சிலரை சில நாட்களாக நான் பார்த்து வருகிறேன். திரும்ப துரத்திட்டே வந்த ஒரு கூட்டம் இங்கே உட்காந்துக்குது. அதே போல் பல ஆண்டுகளாக நான் பார்த்த ஒரு சில நபர்களையும் இங்கே நான் காண்பது மிகுந்த சந்தோஷமாக எனக்கு இருக்கிறது. And with that, I will not pray as long as the prayers I've heard here today. I know they're all sincere, but I hope my short prayer is equally. Yes. எல்லாருடைய ஜெபங்களும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் யாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். என்னுடைய சாட்சியை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். Okay. Yes. Let us pray. ஜெபிப்போம். Dear Heavenly Father, we just thank you for the gift of today and for the gift of life. இந்த நாளினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை நீர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். And we've come here today to praise you and give you the glory. இந்த நாளிலே நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வர நாங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். Lord, you are the creator of all things. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவராக இருக்கிறீர். And we praise you for the way you care for what you have created. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக சிருஷ்டித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். And we praise you because you alone. ஆண்டவரே, நீர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Give us as believers the faith and belief in salvation through the gift of your son Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we come here humbly as sinners. ஆண்டவரே, பாவிகளாக இந்த இடத்துல கடந்து வருகிறோம். And we confess our sinful nature. எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்ய விரும்புகிறோம். In thought, word and deed. எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய செயல்பாடுகளிலே. And Lord, as we earnestly repent, நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான வழியை எங்களுக்கு நீர் தாரும். we beg for your merciful forgiveness. உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கிருபை செய்யும். Lord, we just thank you for the gift of your son Jesus Christ. உம்முடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். Who died on Calvary. அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரித்தார். For the sins of your people. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களின் பாவத்தை மீட்பதற்காக. And rose again as our risen Lord and Savior. மீண்டுமாக அவர் இரட்சகராக உயிரோடு கூட எழும்பினார். We thank you for the gift of your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். That dwells in all of us who believe. இந்த நாளிலே உம்மை விசுவாசிக்கிற எங்கள் யாவருக்கும் அது தந்திருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And are called to be your disciples. உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, we thank you for the gift of your precious word. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். That we can read and feed on daily. ஆண்டவரே, நாங்கள் அதை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தீரே, நன்றி. Lord, we just lift up to you all those who are suffering throughout the world. இந்த உலகத்திலே பாடுகள் மத்தியிலே கடந்து செல்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். Lord, we just pray for those who are suffering from persecution.
உபத்திரவங்களின் மத்தியிலே ஆண்டவரே பாட அனுபவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளில் நினைவு கூறும். We lift up to you all the concern about the wars throughout the world. ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். Lord, we pray for the poor, the needy, the hungry. ஆண்டவரே தேவையில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அப்படியாக ஆசீர்வதியும். And we lift them all up to your care today. உம்முடைய பராமரிப்பிலே நீர் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். Lord, we just thank you for the challenges and the opportunities to serve you this day. எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சவால்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். And we humbly pray that we will, the things that we do and say today are according to your will for us. உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். And we pray all these things in your son's precious name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you. You're right. Yes. Okay. You can keep. I can keep this word. Yeah, that works. Okay. The you're right. I really appreciated the third hymn we sang, Blessed Assurance. நாம மூன்றாவது பாடலாக பாடின கர்த்தரை நம்பி பற்றி கொண்டோம் என்கிற அந்த பாமாலை எனக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. And when people ask me what are my favorite verses in the Bible, எனக்கு பிடித்த வசனம் வேதத்தில் என்ன என்று சொல்லி யாராவது கேட்டால், and I'm not sure whether Nelson knew, but the Bible reading you had from chapter 2 in Ephesians, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அருமையான ஒரு வார்த்தை தான். நெல்சனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல அப்படின்னு நிறைய அது மாதிரி இடையே ஒரு நகைச்சுவையான காரியங்களை சொல்லுவார். It ended at verse 7. 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக முடிகிறது. But the powerful verses for me are 8 and 9. 8வது வசனம் இப்படியாக அற்புதமான ஒரு வசனமாக எனக்கு இருக்கிறது. So do you want to read that? யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Yes. So everything that we have is a gift from God. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற யாவும் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because if we as individuals choose God, what Christ did on the cross, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அற்புதமான காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். was a waste of God's grace. நாம் அதை விட்டோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை நாம் புறக்கணிக்கிறவர்களாக இருப்போம். So as I prayed about sinners. இந்த வேளையிலே நான் ஜெபிக்கும் போது பாவத்தை குறித்து ஜெபித்தேன். And even though fortunately for me I grew up in a Christian family, it was a Methodist family. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ப்பிக்கப்பட்டேன். ஒரு மெத்தடிஸ்ட் திருச்சபை சார்ந்த ஒரு குடும்பம். And enjoyed the Christian fellowship. நான் மிகவும் அற்புதமாக அந்த கிறிஸ்துவ ஐக்கியத்தை விரும்பினேன். Was involved in teaching Sunday school. ஞாயிறு பள்ளியில் நான் பிள்ளைகளை சொல்லி கொடுத்துருக்கேன். Leader of church youth groups. அதே போல் இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி யூத்தெல்லாம் நான் வழி நடத்தி இருக்கிறேன். Not as good as the ones you have here. இங்கே இருக்கிறவங்க நல்ல யூத்து போல இல்லை, பட் எங்களால் முடிஞ்சது. So along the way I married and 4 children, 11 grandchildren. நான் அதன் பிறகு திருமணமாகி எனக்கு 4 பிள்ளைகள், 2 மகன்கள் 2 மகள்கள், 11 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். And one to come, great grandchild.
எஸ் Great grandchildren. இன்னொரு கொள்ளு பேரன் இப்போ வரப்போகிறான் மார்ச்சில். But in Australia, as I believe probably around the world, young people are driven to succeed. இளைஞர்கள் எப்படியாலும் வெற்றி காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த உலகம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And in business terms, and this might seem strange to be talking at a Christian service, நான் வியாபார நோக்கில் பார்க்கும்போது சபை விட்டு மற்ற வெளியிருக்கிற இளைஞர்களை சொல்லிக்கொண்டேன். But they have a saying in Australia, because Australia is a young country. ஆஸ்திரேலியா இந்தியாவை போல ஒரு பழமையான நாடு அல்ல, ஒரு இளமையான நாடு தான். So the first white people there, 1770. 1770களில் தான் முதலாக எங்களை போன்ற, ஏன்னா ஸ்காட்லாந்துலேருந்து ஜனங்கள் அங்கே கடந்து வந்த பிறகு தான் அங்கே ஜனங்க கூட்டமே வந்தது. So there was a saying about generations, and I'm talking about men here more than women, because the men did the manual work. இங்கே இப்போ இருக்கிறது போல் அதிக ஆண்கள் அங்கே கடந்து வந்தார்கள், ஏன்னா நல்ல வேலைகள் கை வேலைகள் செய்வதற்காக. So the first generation, they would clear the land. முதலாவது சந்ததியினர் வந்து தேசத்தை சுத்தம் பண்ணினார்கள். The second generation would make it hopefully profitable. இரண்டாவது சந்ததியினர் அதிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். And the third generation would squander it. மூன்றாவது சந்ததியினர் அப்படியே சுற்றி திரிந்தார்கள். So do you understand what I'm saying? Yes. Okay. Yes. And that happens not only now in farming terms, but it happens in life in general. இது வந்து அங்கே மட்டும் இல்லை, விவசாயத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, சும்மா சுற்றி திரிகிறது. So we always want more for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே வேண்டும் நிறைய சேர்த்து வைக்கணும் நாம் நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். And we lose track of what God wants for his children. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழியை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். And so in my life, I wasn't sure whether I was the third, fourth or fifth generation, but I did not want to squander what my previous generations had given me. எனக்கு முந்தின சந்ததியினர் எனக்காக வைத்த ஆசீர்வாதங்களை நான் விட விரும்பவில்லை. அதை நான் சொன்னேன், நான் என்னுடைய உழைப்பில் என்னுடைய சந்ததியினருக்கு என்று நான் சில காரியங்களை வைத்திருக்கிறேன். அதே போல் அவர்கள் வழியாக கிடைக்கப்பட்டது தான். எனக்கு இருந்தது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் மினிட். அவர் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்துருப்பார்னு நினச்சிருப்பீங்க. சுமார் 1500 ஏக்கரா தனக்குன்னு வச்சுருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எஸ், ஓகே. So in my particular case, it wasn't all of me and none of thee. எல்லாம் எனக்குரியது தான், ஆனால் இப்போ எதுவுமே எனக்கு இல்லை. Because I genuinely believed in God. நான் உண்மையாகவே கர்த்தரை நேசித்து விசுவாசிக்கிறவனாய் காணப்படுகிறேன். But it was most of me and a little of thee. இதெல்லாம் மற்றது எல்லாமே அதிகமாக எனக்கு காணப்பட்டாலும் அது எதுவுமே எனக்கு உகந்தது அல்ல. So in my time, not God's time, the farm business expanded. அதன் பிறகு அந்த விவசாய தொழிலை என்னுடைய மகனை வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிதாக்கினேன். So then at the age of 35, with a wife and 4 children, 35 வயதில் எனக்கு ஒரே மனைவி 4 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். God thought it was time to slow me down. அந்த நேரத்தில் தான் என்னை வந்து ஆண்டவர் புடைத்தெடுக்க விரும்பினார். So my perfect life wasn't destroyed, but my wife and I separated for 2 years.
என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்தது. நானும் என்னுடைய மனைவியும் 2 வருடங்கள் பிரிந்து வாழ்ந்தோம். And so after 2 years, and no reconciliation, I felt that it was time to divorce and formally end the marriage. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடைவெளியானது அதிகரித்தபடியினால டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் நோட்டீஸ் கொடுத்தேன். And actually through my solicitor filed an application for a divorce. என்னுடைய வக்கீல் மூலமாக நான் அந்த நோட்டீஸ் கொடுத்தேன். And fortunately God had other plans. ஆனால் கர்த்தர் என்னை குறித்து வேறு நோக்கங்களை வைத்திருந்தார். Because he brought me forcibly back to his word. அவருடைய வழியிலே நான் திரும்ப நடக்க, அவருடைய வேலைக்கென்று நான் நடக்க ஆண்டவர் திட்டங்களை வைத்திருந்தார். And when you read the word, God's word about marriage and divorce, திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்தும் நான் வேதத்தில் வாசிக்கும்போது it is not according to God's word to divorce. விவாகரத்து செய்வது தேவனுடைய சித்தத்தின்படியாக சரியானது அல்ல. And according to God's word, I instructed my solicitor to withdraw the divorce. அதன் பிறகு தேவனுடைய சித்தத்தின்படியாக நான் என்னுடைய வக்கீல்கிட்ட சொல்லி வேதத்தை படித்த பிறகு வாழ ஊன்றப்பட்ட பிறகு அந்த நோட்டீஸை திரும்ப பெற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். So now my wife refers to, and her name is Sue. என்னுடைய மனைவியின் பெயர் ஷூ. But it happens in life in general. இது அங்க மட்டும் இல்ல, விவசாயத்துல மட்டும் இல்ல, எல்லா நாடுகளிலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. சும்மா சுத்தி திரிகிறது. So we always want more for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே வேண்டும் 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 நிறைய சேர்த்து வைக்கணும் நாம நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். And we lose track of what God wants for his children. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழியை விட்டு விலகி ஓடுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். And so in my life, I wasn't sure whether I was the 3rd, 4th or 5th generation, but I did not want to squander what my previous generations had given me. எனக்கு முந்தின சந்ததியினர் எனக்காக வைத்த ஆசீர்வாதங்களை நான் விட விரும்பவில்லை. அதை நான் சொன்னேன், நான் என்னுடைய உழைப்பிலே என்னுடைய சந்ததியினருக்கு என்று நான் சில காரியங்களை வைத்திருக்கிறேன். அதே போல அவர்கள் வழியாக கிடைக்கப்பட்டது தான். எனக்கு இருந்தது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அவர் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்துருப்பார்னு நினச்சிருப்பீங்க. சுமார் 1500 ஏக்கரா கணக்குன்னு வச்சுருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எஸ். So in my particular case, it wasn't all of me and none of thee. எல்லாம் எனக்குரியதா, ஆனா இப்ப எதுவும் எனக்கு இல்ல. Because I genuinely believed in God. நான் உண்மையாகவே கர்த்தரை நேசித்து விசுவாசிக்கிறவனாக காணப்படுகிறேன். But it was most of me and a little of thee. இதெல்லாம் மற்றது எல்லாமே அதிகமாக எனக்கு காணப்பட்டாலும் அது எதுவுமே எனக்கு உகந்தது அல்ல. So in my time, not God's time, the farm business expanded. அதன் பிறகு அந்த விவசாய தொழிலை என்னுடைய மகன்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் பெரிதாக்கினேன். So then at the age of 35 with wife and 4 children. 35 வயதில் எனக்கு ஒரே மனைவி 4 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். God thought it was time to slow me down. அந்த நேரத்துல தான் என்னை ஆண்டவர் புடைத்தெடுக்க விரும்பினார். So my perfect life wasn't destroyed, but my wife and I separated for 2 years.
என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்தது. நானும் என்னுடைய மனைவியும் 2 வருடங்கள் பிரிந்து வாழ்ந்தோம். And so after 2 years, and no reconciliation, I felt that it was time to divorce and formally end the marriage. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடைவெளியானது அதிகரித்தபடியினால டைவர்ஸ் பண்றதுக்கு நான் நோட்டீஸ் கொடுத்தேன். And actually through my solicitor filed an application for a divorce. என்னுடைய வக்கீல் மூலமாக நான் அந்த நோட்டீஸ் கொடுத்தேன். And fortunately God had other plans. ஆனால் கர்த்தர் என்னை குறித்து வேறு நோக்கங்களை வைத்திருந்தார். Because he brought me forcibly back to his word. அவருடைய வழியிலே நான் திரும்ப நடக்க, அவருடைய வேலைக்கென்று நான் நடக்க ஆண்டவர் திட்டங்களை வைத்திருந்தார். And when you read the word, God's word, about marriage and divorce, திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்தும் நான் வேதத்தில் வாசிக்கும் போது it is not according to God's word to divorce. விவாகரத்து செய்வது தேவனுடைய சித்தத்தின்படியாக சரியானது அல்ல. And according to God's word, I instructed my solicitor to withdraw the divorce. அதன் பிறகு தேவனுடைய சித்தத்தின்படியாக நான் என்னுடைய வக்கீல்கிட்ட சொல்லி வேதத்தை படித்த பிறகு வாழ ஊன்றப்பட்ட பிறகு அந்த நோட்டீஸை திரும்ப பெற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். So now my wife refers to, and her name is Sue. என்னுடைய மனைவியின் பெயர் ஷூ. So when they talk about how long have you been married, it's 53 years but 2 years holiday. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா 53 வருஷம் ஆகுது நாங்கள் திருமணமாகி, ஆனால் நடுவில் 2 வருஷம் விடுமுறை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். And I don't want to treat that in a trifle way. அதை மறுபடியும் நாங்கள் ஒருபோது என்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யணும்னு நான் விரும்பவே இல்லை. Because God brought us back together. கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படியாக எங்களை சேர்த்து கொண்டார். That unfortunately, and this what I see this happening with a lot of other believers. They have a tribulation in their life and they get over that tribulation. Yes. இது ஒருவேளை விசுவாசிகள் மத்தியிலே இப்படி பல சூழ்நிலைகள் காணப்படலாம். இப்படிப்பட்ட கடினமான நேரங்களை கடந்து போகிறவர்களாய் அநேகர் காணப்படலாம். So in the belief that God had fixed my problems, I just went back and committed myself to being driven in my business life. நான் அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகமாக என்னுடைய வியாபார காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். And if you ask me then, was I happy, was I content with my life? And I'm talking about my life, I'm not talking about God's life. நான் சுயமாக எடுத்த முடிவின்படியாக செய்த காரியத்தில் நான் சந்தோஷமாக இருந்தேன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. I didn't have time not to be happy and not to be content. நான் சந்தோஷப்படுவதற்காக நேரமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. So because the business of the number of farms had gone from 1 to 3, the number of cows had gone from 100 to 700. ஒன்றிலிருந்து 3ஆக என்னுடைய நிலங்கள் மாறினது. அது பிறகு மாடு வச்சு பால் கறக்கிறவர் அது 100லேருந்து 300ஆக மாறினது. A lot of people would describe me then as being very proud, very selfish. நிறைய பேர் என்னை குறித்து சொல்லும்போது ஒரு சுயநலமானவர், இப்படி சொத்து சேர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னை பற்றி பேசுவார்கள். And a trifle impatient. அவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு பொறுமையை கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் So from the age of 37, when
my wife and I reconciled. 37வது வயதிலே நானும் என்னுடைய மனைவியும் திரும்ப ஒப்புரவான பிறகு At the age of 51, God just told me he'd had enough. 51வது வயதிலே ஆண்டவருக்கென்று என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். So while still attending church, I just believe he was fed up with my lip service. 37 வயதிலிருந்து 51 வயது வரையிலும் ஒருவேளை நான் ஆலயத்துக்கு போயிருந்திருக்கலாம், பாடல்களை பாடியிருக்கலாம், வசனங்களை வாசித்திருக்கலாம், ஆனால் எனக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் தான் இருந்தது. So whilst I எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். And I don't want to treat that in a trifle way. அதை மறுபடியும் நாங்கள் ஒருபோது என்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யணும்னு நான் விரும்பவே இல்லை. Because God brought us back together. கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படியாக எங்களை சேர்த்து கொண்டார். That unfortunately, and this what I see this happening with a lot of other believers, they have a tribulation in their life and they get over that tribulation. Yes. இது ஒருவேளை விசுவாசிகள் மத்தியிலே இப்படி பல சூழ்நிலைகள் காணப்படலாம். இப்படிப்பட்ட கடினமான நேரங்களை கடந்து போகிறவர்களாய் அநேகர் காணப்படலாம். So in the belief that God had fixed my problems, I just went back and committed myself to being driven in my business life. நான் அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகமாக என்னுடைய வியாபார காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். And if you ask me then, was I happy, was I content with my life? And I'm talking about my life, I'm not talking about God's life. நான் சுயமாக எடுத்த முடிவின்படியாக செய்த காரியத்தில் நான் சந்தோஷமாக இருந்தேன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. I didn't have time not to be happy and not to be content. நான் சந்தோஷப்படுவதற்காக நேரமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. So because the business had, well, the number of farms had gone from 1 to 3, the number of cows had gone from 100 to 700. ஒன்றிலிருந்து 3ஆக என்னுடைய நிலங்கள் மாறினது. அது பிறகு மாடு வச்சு இப்போ பால் கறக்கிறவர் அது வந்து 100லேருந்து 300ஆக மாறினது. A lot of people would describe me then as being very proud, very selfish. நிறைய பேர் வந்து என்னை குறித்து சொல்லும்போது ஒரு சுயநலமானவர், இப்படி சொத்து சேர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னை பற்றி பேசுவார்கள். And a trifle impatient. அவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு வந்து மிகவும் கடினமாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு பொறுமையை கொடுத்துருந்தார். அதற்கப்புறம் So from the age of 37, when my wife and I reconciled, 37வது வயதில் நானும் என்னுடைய மனைவியும் திரும்ப ஒப்புரவான பிறகு, at the age of 51, God just told me he'd had enough. 51வது வயதில் ஆண்டவருக்கென்று என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். So while still attending church, I just believe he was fed up with my lip service. 37 வயதிலிருந்து 51 வயது வரையிலும் ஒருவேளை நான் ஆலயத்துக்கு போயிருந்திருக்கலாம், பாடல்களை பாடியிருக்கலாம், வசனங்களை வாசித்திருக்கலாம், ஆனால் எனக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் தான் இருந்தது. So whilst I didn't understand it at the time, and the Bible tells us in all situations to give thanks, but when we are being persecuted and suffering, that often is difficult. எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் என்கிற அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக நான் என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பித்தேன். So at the age of 51, God took everything away from me. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் எடுத்துக்கொண்டார். Farms gone, cows gone. எனக்கு இருந்த நிலங்கள் எடுக்கப்பட்டது, என்கிட்ட இருந்த எல்லா ஆடு மாடுகளும் எடுக்கப்பட்டது. Pride gone. எனக்குள்ளே இருந்த பெருமை எடுக்கப்பட்டது.
the only one thing, the only one constant I had in my life was my belief in God. ஒரே ஒரு காரியம் எனக்குள்ள உறுதியாக இருந்தது, ஆண்டவர் கொடுத்த விசுவாசம். ஆமென். So we often pray when we're standing up, and we often pray when we are sitting down. இங்கே நின்று ஜெபித்தோம், அங்கிருந்து அநேகர் நம்ம ஜெபித்தோம். But at the tender young age of 51, on bended knee, 51வது வயதிலே நான் முழங்கால் படியிட ஆரம்பித்தேன். my words were, God, I surrender. என்னுடைய வார்த்தைகள், ஆண்டவரே நான் உமக்கு ஒப்புவிக்கிறேன். Please allow me to live my life ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படியாக வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யும். according to your will. உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக என்னை வழி நடத்தும். So God picked me up off my knees. என்னுடைய முழங்காலை நான் எடுக்கவே இல்லை. took me to a Bible believing Baptist church. வசனத்தை விசுவாசித்து அதை நடைமுறைப்படுத்துகிற பாப்திஸ்ட் திருச்சபையோடு என்னுடைய ஐக்கியம் தொடர்ந்தது. அதன் பிறகு and out of that was the added blessing that it brought me to India. அதன் வழியாக தான் இந்தியாவுக்கு நான் வந்தேன் கடந்த 2002. So then God led me to what I call retirement at a young age. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி இப்போ இந்த வயதில் நினைத்தேன். And so I was fortunate to be able to do 20 years service in real estate. ஆனால் அதன் பிறகு நான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை கொஞ்ச நாள் செய்ய ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார். So you can believe me, gentlemen, compared to farming life, real estate is retirement. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலசுராதாராக இருந்துட்டு ஒரு ஜமீன்தாராக இருந்துட்டு அதன் பிறகு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் நிலத்தை சம்பாதிச்சு அதையும் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறாரு, சாதாரண ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை செஞ்சிட்டு இருந்தார். இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி. So my God-serving time, the pressures of business were gone, even though there was a real estate business. அதன் பிறகு நான் செஞ்சிட்டு இருந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் விட்டுட்டேன். It has been my privilege that God has led me to a great church, great Bible studies, and just serving Him. கர்த்தரை மட்டுமே பின்பற்றி நடப்பது, கர்த்தருடைய சபைக்கு செல்லுவது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, வேத ஆராய்ச்சி கூட்டத்தை பைபிள் ஸ்டடியில் பங்கெடுப்பது, இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டேன். So Nelson in his preaching would have told you on many occasions that Moses was 80 before he surrendered his life to God. மோசே 80 வயசுல தான் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து கடந்து வந்தார். And to do God's will. ஆண்டவருடைய வழி நடத்தும்படியாக ஜனங்களை வழி நடத்த கடந்து வந்தார். So I have 4 years to go. எனக்கு இன்னும் ஒரு 4 வயசு இருக்குது, இப்போ தான் 76, இன்னும் 4 வயசு இருக்குது அப்படின்றார். So where to now for me? இப்போ நான் எங்கே நிற்கிறேன்? I believe the Bible reading that we read out earlier. நாம் இப்பொழுது வாசித்த அந்த வேத பகுதியை ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். So I don't ask you for prayers for me. நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க ஒருபோது கேட்க மாட்டேன் எதனால. But I just pray that you will pray for my family, children, grandchildren, and great grandchild to be. ஏனென்றால் நான் இப்பொழுது கர்த்தரால் நடத்தப்படுகிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தார் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல. அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிப்பீங்களா? Yes, they will pray. And pray that God, through His Holy Spirit, will soften their hearts and minds.
ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய இருதயங்களிலே கிரியை செய்து அவருடைய இருதயங்களை வசனத்திற்கு நேராக திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை அழைக்கிறேன். And seek, instead of having, which they are pursuing at the moment, heaven on earth, seek heaven with God and His Son, Jesus Christ. ஆண்டவரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களாக யாவரும் மாற நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you, dear brother, for your wonderful testimony and encouraging everyone to be faithful in the word of God. இந்த நாளிலே அருமையான ஒரு சாட்சி நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். இப்போ சாட்சியின் நேரம் தான் முடிஞ்சிருக்குது, செய்தியின் நேரம் இன்னும் முடியல. நம்ம எல்லாரும் செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்ம இந்த நாளில் சுருக்கமாக ஒரு 10-15 நிமிடங்களில் நான் முடித்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை சர்மன் with few minutes, maybe 15 minutes. Shall I take? Okay. Yes. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. In all our lives, sin want to overcome our day-to-day activities. அநேக நேரங்களில் பாவத்தில் விழுந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். We are tend to fall into the trap. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறவனாய் இருக்கிறான். So shall we all turn our Bible to 1 John chapter 3 verse 4. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். What is sin? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். The transgression of the law is sin. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கும்போது 1 John chapter 5 verse 3, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. So when we obey the commandments of God, that shows our love towards Him. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது தேவனிடத்தில் நாம் அன்பு பாராட்டுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ டிரான்ஸ்கிரஷன்ஸ் ஆஃப் லா, கற்பனைகளின் பிரமாணத்திற்கு எதிராக நிற்பது அல்லது மீறுவது என்கிற காரியத்தை இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எதை நாம் மீறுகிறோம். So when Apostle John writes this letter, what does he mean about the transgression of law? In Romans chapter 10 verse 4, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனும் எவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இது பெரும்பாலான நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. So many misunderstand this verse in their life and they preach in a different way. This verse different from Apostle John. So Peter never changes the truth, and Paul never changes the truth. John never changes the truth. All they speak about Jesus Christ. இந்த இடத்துல அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். It is the end of the law. Jesus Christ is the end of the law. The word end, முடிவு என்கிற அந்த வார்த்தை
கிரேக்க பதத்தில் டெலோஸ் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word in Greek, it is been used telos. The word telos means, of course it is end, but it is not the end, but it is the target point. It shows the target point. அது ஒரு லக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது ஒரு லக்காக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. It is the target for us to reach. நியாயப்பிரமாணங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. So the law of God never put us down, but it leads us to Jesus Christ. Because the commandments of God, it is been given to us to follow, to reach Jesus Christ as a target. So Jesus Christ is the target. இயேசு கிறிஸ்துவே லக்காக இருக்கிறார். அவரை அடைவதற்கு இந்த பிரமாணங்கள் நமக்கு வழிகாட்டுகிறதாய் இருக்கிறது. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. So the target point is Jesus Christ. இப்போ இயேசு கிறிஸ்துவை அடைய நமக்கு வழி என்ன? அநேக வேளைகளில் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள் நம்மை எப்பொழுதும் அதை கீழே விழச் செய்கிறதா இருக்கிறது. ஸோ ஹவு டு ஓவர் கம் சின், எப்படி நம்மை எதிர்த்து நிற்கிற பாவத்தை நாம் எதிர்த்து நிற்பது, அதற்கு வெளியேறுவது. ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் டூ இன் அவர் லைஃப், வி நீட் டு அட்மிட் அண்ட் கன்ஃபஸ். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நான் பாவி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவம் செய்து பாவ நிலையில் காணப்படுகிறேன் என்பதை உணர்ந்து அதை அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 10. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாய் இருப்பதனால பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இந்த இடத்துல ஆதாம் தன்னை எதற்காக ஒளித்து கொண்டான்? நிர்வாணியாய் இருப்பதனாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நிர்வாணம் என்பது அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதனால தான் அவனுக்குள்ளே பயம் வந்தது. ஸோ when Adam confessed that he is naked, first he feared. So the fear comes into one man when he sins, when he transgress the law of God. தேவனுடைய கற்பனையை மீறும்போது அவனுக்குள்ளே முதலாவது பயமானது வருகிறது. ஒரு குழந்தையானது எப்போதும் தவறு செய்யும்போது என்ன பண்ணுற, ஐயோ திட்டிருவாங்களோ அப்படின்ற பயம் வருகிறது. இந்த பயத்தின் நிமித்தம் மறைக்க பார்க்கலாம். இதுதான் நேச்சர், பாவத்தினுடைய நேச்சர். ஸோ when we commit sin, we try to hide it. But Adam was there to confess that he has sinned against the law of God, against the commandment of God. தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக பாவம் செய்தேன் என்பதை அவன் உணர்ந்து அந்த இடத்துல அறிக்கை செய்தான். What is the result? Immediately his naked was covered by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவனுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. It is the grace of God. It is the grace of God. அதுவே தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை நம்முடைய பாவங்களை மூடுகிறதாய் காணப்படுகிறது. அதனால தான் நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் நம்முடைய பாவங்களை மூடி நம்மை ரட்சிக்கிறதா இருக்கு. பிதாவின் முன்னிலையில் பிதா நம்மை பார்க்கும்போது நம்மை நீதிமான்களாக பார்க்கும்படியாக நம்முடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. When we stand before the God the holy, we are dressed with the dress of righteousness, the robe of righteousness, and God see Jesus Christ in us. தேவன் கிறிஸ்துவை நம்மிலே பார்க்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் ஆதாமுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். The second way to overcome the sin, you should always hate sin.
பாவத்தை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவத்தை வெறுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16-19 வாசிப்போம். ஸோ Proverbs chapter 6 verses from 16 through 19. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசிங்க. 7 அவருக்கு அருவருப்பானவைகள், அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகள். இப்போ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும்? வெறுக்கிறவர்களாய் காணப்படும். அப்போ தான் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். If you want to overcome sin, you should hate all the things that God hates in this world. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படும். மூன்றாவதாக, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should shun for the sin. So we should go away from the sin. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். Genesis chapter 39 verse 11 and 12. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12. It is the story of Joseph when he was at Egypt. யோசேப்பு அவன் தன் வேலையை செய்ய போகிறான். வீட்டு மனிதர் ஒருவரும் வீட்டில் இல்லாத போது அங்கு இருந்த அந்த போத்திபாரனுடைய மனைவி அவருடைய வஸ்திரத்தை பிடித்து என்னோட சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு வெளியே ஓடிப்போனான். He ran away. Joseph ran away from the house. யோசேப்பு அந்த இடத்தை விட்டு, பாவம் செய்கிற இடத்தை விட்டு ஓடி போனான். We should shun. பாவத்திற்கு ஓட வேண்டும். பாவத்தை செய்கிறவர்களா, பாவத்துக்கு பார்த்தாவே அங்கே நிற்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாலியாக இருக்குது, ஜாலியாக கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா என்ன, கொஞ்ச நேரம் அந்த நகைச்சுவை பார்த்தா என்ன, டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம், அது என்ன இது தானே, நாங்கள் என்ன சினிமாவாக பார்க்குறோம், நகைச்சுவை தானே பார்க்குறோம், அது என்ன தப்பு? எல்லாம் சினிமா தான். உன் நேரத்தை அது தின்கிறது என்பதை நாம் பார்க்கணும். எதெல்லாம் எனக்கு பாவமாக இருக்குதோ அதை விட்டு நான் விலகி ஓடுகிறவனாக காணப்பட வேண்டும். என்னுடைய கண்கள் என்னை பாவத்திற்குள்ளாக நடத்துகிறேன், நான் அதை விட்டு விலகி ஓடுகிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு நான் பாவத்தில் விழச் செய்யும் என்றால் அதை விட்டு நான் ஓடுகிறவனாய் காணப்பட வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் பாவத்திற்குள்ளே என்னை விழச் செய்யும் என்றால் அதை விட்டு நான் ஓடுகிறவனாய் காணப்படும். அந்த இடத்தையே காலி பண்ணிடணும், அவ்வளோதான். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டுடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதை தான் யோசேப்பு செய்தான். ஸோ ஜோசப் found the grace of God and he ran away from the place where he was forced to do sin. நாமும் ஆண்டவருடைய கிருபை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவதாக, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். The fourth thing, you should resist sin. James chapter 4 verse 7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அழகா சொல்லப்படுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆறாவது வசனம் சொல்லுகிறது, அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ God gives grace to the humble. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிசாசுக்கு
எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவனுடைய சிந்தை நமக்குள்ள வருதா, பிசாசின் சிந்தை நமக்குள்ள வருதா, அதை விட்டு ஓடி போறவங்களா இருக்கும். அதை விட்டு நம்ம உடனே அந்த சூழ்நிலை விட்டு மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். ஐந்தாவதாக, நாம் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So we should conquer sin. The fifth point is conquering sin. How? முதலாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8. So how to conquer the sin? Philippians chapter 2 verse 6-8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself. Even though he is a God, he humbled himself and came into the image of mankind. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்மைப்படுத்தி அந்த இடத்துல மனுஷர் சாயலாக இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். அப்ப நாம பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். If we want to conquer the sin, we need to humble ourselves, just like Jesus. The characteristics of Jesus Christ should be the part of our life. That should be our life. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை மையப்படுத்தாத வாழ்க்கை ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. So unless we live Christ-centered life, we cannot overcome sin. இரண்டாவதாக, conquering sin. The second point in conquering sin, Hebrews chapter 5 verse 7. Always we should ask the Lord for the help. We should pray unto him. நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். கீழ்ப்படுகிற யாவருக்கும். அப்ப ஆண்டவரிடத்திலே நாம் கீழ்ப்படிந்து அவரிடத்தில் கேட்கும் போது, when we humble ourselves and ask the Lord for the help, he is there to redeem us. நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது, வேண்டுதல் செய்யும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, the third thing, how to conquer sin. Ephesians chapter 6 verse 17. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். எப்படி நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும். So the sword of the Spirit, it is the word of God. ஆவியின் பட்டயம் நம்முடைய கையில் இருக்கும்போது எங்கேயாவது பேச்சு தவறாக போகும்போது என்ன ஆயிரும்? அது கட் பண்ண வச்சிரும். அந்த பேச்சே வராது. நம்ம எல்லாரும் என்ன பேசுவோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நிற்கிறவர்களாக இருப்போம். ஸோ ஆவியின் பட்டயம், the sword of the Spirit, should be always with us to conquer our sin.
Because Jesus Christ has removed and covered all our sin, and he has thrown away all our sins on the cross of Calvary. He has chosen us before the foundation of the world to be the elect of his fold and to follow him. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அவருடைய மந்தை நாடுகளாய் இருப்பதற்காக நம்மை உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? நம்மை நாமே தாழ்த்தி பாவத்தை மேற்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே தாழ்த்துவோம். அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். இந்த இடத்துல வந்து பகிரங்கமாக நின்று என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி அருமையான ஒரு சாட்சியை வெளிப்படுத்தினார். அதிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், தனக்கு இருந்த யாவற்றை விட்டு 1500 ஏக்கரா போனால் போயிட்டு போகுது, அதுக்கப்புறம் சம்பாதித்த 500 ஏக்கரா போனால் போயிட்டு போகுது, அதுக்கப்புறம் இருந்த எனக்கு ஆடு மாடுகள் எல்லாம் போனால் போயிட்டு போகுது, மெஷின் போட்டு பல ஏக்கரா கணக்கில் ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளுக்கு பால் கறந்து இதெல்லாம் போயிடுச்சு, வேண்டாம், எல்லாத்தையும் உதறி தள்ளினா. எதற்காக? கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம். It is the love of God constrains us to be the part. ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். ஆண்டவருடைய கிருபை அதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அவர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை பெற்று நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். We are saved by the grace of God. It is the free gift of God. It is not because of our merit. He has thrown away all our sins. What we need to do? With the help of God, we need to overcome the sin. வசனத்திலே சொன்ன வண்ணமாக, வேதத்திலே நாம் படித்த வண்ணமாக பாவத்தை மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாக. May God bless everyone to be the part of his kingdom as the elect of God. Let us enjoy the blessings of the Lord on this earth, and let us prepare the kingdom to come. Let us prepare for his second coming. May God bless you all. Amen.